ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் கிராஸ் கட் மெத்தடில் பீட்ஸ் டிசைனில் ரிட்டன் கிஃப்ட் பவுல் பேஸ்கட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃப்ளாக் கலர்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். வரப்போகிற ரிப்பப்ளிக் டேக்கு குழந்தைகளுக்கு டீச்சர்ஸுக்கு கிஃப்டாக கொடுக்குறக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயரும் க்ரீன் அண்ட் சாஃப்ரான் கலரில் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பவுல் பேஸ்கெட் டுட்டோரியலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பிளெயின் ஒயர் 18 வயசு 4.25 அடியில் எடுத்திருக்கேன். அது போக பீட்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வயசில் 2 வயராக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் எல்லா நாட்ஸும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 2 நாட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு 3ஆவதாக ஒரு நாட் போடுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு நாட் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு நாட் இந்த இடத்துல போடணும். நம்ம சேனலில் பிகினர்ஸுக்காக எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் மினி பேஸ்கெட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கெட்ஸை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். பெரிய பேஸ்கெட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் வெளிப்பகுதியில் சுற்றி வர 2 வயசு இருக்குது. அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். மீதி இருக்க நாட்ஸை யூஸ் பண்ணி நம்ம குமிழ்கள் ரெடி பண்ணணும். இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 1 வருஷ குமிழ்கள் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இந்த கிஃப்ட் பேஸ்கெட்ஸ்க்கெல்லாம் போட்டிருப்பீங்க, பூஜா பேஸ்கெட்ஸ்க்கெல்லாம் போட்டிருப்பீங்க. சேம் அதே மெத்தட் தான். இப்போ இந்த 2 சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைட்லேயும் நேர் வரிசையில் ஒயர்ஸ் கிடைக்கும். அதுலேயும் நம்ம 2 பக்கம் நாட்ஸ் போட்டுடலாம். கடைசியாக வந்து ஒரு நாட் போடணும். இப்போ பாருங்கள் குமிழ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர குமிழ்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் இந்த 2 குமிழ்களுக்கு சென்டரில் பாருங்கள் கிராஸாக வாய்ஸ் வருது. அதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 நாட்ஸ் போடணும். அப்படி போட்டு சுற்றி வர போடும்போது நமக்கு பேஸ் ஈவனாக கிடச்சிரும். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல் எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன். அது போக கிஃப்ட் பேஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 20 வெரைட்டிஸுக்கு மேலே. அது போக ட்ரே டுட்டோரியல், மார்க்கெட் பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட், டிஃபன் கேரியர் பேஸ்கெட், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட், ஃப்ளவர்ஸு, கீ செயின் டுட்டோரியல், ராட்டில் டைட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், மினி பேஸ்கெட்ஸு, பவுல் பேஸ்கெட், ஸ்டோரேஜ் பேஸ்கெட்னு எல்லா வெரைட்டிலையும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களோட ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் பேஸ் வந்து நமக்கு ஈவனாக கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் அப்படியே கிராஸாக போகிற வாய்ஸில் நாட்ஸ் போட்டே வந்து இந்த பேஸ்கெட்டை வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். இது கிராஸ் கட் மெத்தடில் போடுறதுனால நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை.
இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 வரிசைகள் அப்படியே நாட்ஸ் போட்டு வாங்க. நாட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ பாருங்கள் 3 வரிசைகள் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கோர்த்துக்கணும் நம்ம. ஒரு க்ரீன் ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரி சுற்றி வர அப்படியே கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம. அதாவது ஒரு ஆரஞ்சு பீட் இருக்குன்னா அதுக்கப்புறம் 2 பீட்ஸ் 2 நாட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் 2 நாட்ஸ் வந்து சென்டரில் வரணும். அதுக்கு அடுத்தது ஒரு க்ரீன் கலர் பீடு. இதே மாதிரியே சுற்றி வர அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அப்படியே கிராஸாக போகிற வயசில் அப்படியே நாட்ஸ் போட்டு வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். அடுத்தடுத்த வரிசைகள் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பீட்ஸ் வர இடத்துல க்ரீன் பீட்ஸும் ஆரஞ்சு பீட்ஸ் வர இடத்துல ஆரஞ்சு பீட்ஸும் கோர்த்துட்டு அப்படியே நாட்ஸ் போட்டே வந்து வளர்த்தி கொண்டு வரணும். இந்த மாதிரி பேஸ்கட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ரோல் இருந்தால் போதும், நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து க்ரீன் பீட் வந்து நம்ம கோர்க்கணும். நம்ம எந்த வரிசையில் அப்படியே வந்து கோர்த்துருக்கோமோ அப்படியே அதே வந்து அப்படியே ஸ்லாண்டிங் டிசைனாக நமக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்தந்த பீட்ஸ் கோர்த்து நாட்ஸ் போடும்போது. நான் வந்து ஓவல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து இந்த ஒயரில் வந்து சொருகி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும். நீங்கள் வந்து அம்லா பீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். அது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்ம போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் கோர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி கோர்த்தேன். இப்போ பாருங்கள் இதே மாதிரியே தான் அடுத்தடுத்த வரிசையில் நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ பாருங்கள் மொத்தமாக ஒரு 3 வரிசைகள் வந்து பீட்ஸ் கோர்த்து நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள் பவுல் பேஸ்கட் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த பீட்ஸ் டிசைன் பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 வரிசைகள் வர மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷம் வந்து சுற்றி வர அப்படியே கண்டினியூஸாக போட்டு வந்து கிராஸாக போகிற வயசில் மீதி இருக்க வயசை இன்சர்ட் பண்ணி ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கிராஸ் கட் மெத்தடில் பாருங்கள் நம்ம இந்தியன் ஃப்ளாக் கலரில் ஒரு பவுல் பேஸ்கட் அழகாக ரெடியாக இருக்குது. குழந்தைகளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பேஸ்கட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.